ஸ்ரீ கர்க சம்ஹிதை மாதுர்ய காண்டத்தின் 8ஆம் அத்தியாயம். கோபியர்களின் வேண்டுகோளின் பேரில் யக்ஞ சீதையின் வடிவத்தில் ஸ்ரீ ராதாகிருஷ்ணரின் மகிழ்ச்சிக்காக ஏகாதசி விரத சடங்கை விளக்குகிறார். மேலும் அதன் முறை, விதிகள் மற்றும் மகத்துவத்தை விவரிக்கிறார். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறுகிறார்: மித்திலேஸ்வர மன்னரே, இப்போது யக்ஞ சீதையின் உருவில் கோபியர்கள் விளக்கத்தை கேளுங்கள். அவர் எல்லா பாவங்களையும் அழித்து புண்ணியங்களை அருளி எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி மங்களத்தின் இருப்பிடமாக இருக்கிறாள். தெற்கில் உஷினாரா என்ற ஒரு நாடு உள்ளது. அங்கு ஒரு காலத்தில் தேவேந்திரன் 10 ஆண்டுகள் மழை பொழியவில்லை. அந்த நாட்டில் கால்நடைகளை கொண்ட பசுக்கள் வறட்சிக்கு பயந்து தங்கள் குடும்பங்களுடனும் கால்நடைகளுடனும் பிரஜ மண்டலத்திற்கு வந்தனர். மன்னர் நரேஸ்வரரே, மன்னர் நந்தரின் உதவியுடன் அவர் யமுனையின் அழகிய மற்றும் அழகு கரையில் உள்ள புனித பிருந்தாவனத்தில் குடியேறினர். பகவான் ஸ்ரீராமரின் வரத்தால் யக்ஞ சீதையின் வடிவத்தில் கோபிகை பெண்கள் தங்கள் இல்லங்களில் பிறந்தனர். அவர்கள் அனைவரும் தெய்வீக உடல்களை கொண்டிருந்தனர் மற்றும் தெய்வீக இளமையால் அலங்கரிக்கப்பட்டனர். நிருபேஸ்வரரே, ஒரு நாள் அவள் அழகான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டு மயங்கி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மகிழ்விக்க ஒரு சபதம் கேட்க தேவி ராதையிடம் சென்றாள். கோபியர்கள் கூறினார்கள்: திவ்ய ஸ்வரூபமே, கமல் லோச்சனனே, ரிஷபானு நந்தினியான தேவி ஸ்ரீ ராதே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிழ்ச்சிக்காக ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை கூறுங்கள். ஸ்ரீ நந்தநந்தனன், தேவர்களுக்கு கூட மிகவும் அரிதானவர்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளனர். ராதே, நீங்கள் பிரபஞ்சத்தின் மந்திரவாதி மற்றும் அனைத்து வேதங்களின் அர்த்தத்தையும் நன்கு அறிந்தவர். ஸ்ரீ ராதானந்தர் கூறினார்: அன்புள்ள சகோதரியே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இது பகவான் ஸ்ரீஹரியை நேரடியாக உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் என்பதில் ஐயமேதுமில்லை. கோபியர்கள் வினவினார்கள்: தேவி ராதையே, வருடம் முழுவதும் ஏகாதசிகளின் பெயர்கள் என்னவென்று கூறுங்கள். ஒவ்வொரு மாதமும் எந்த அர்த்தத்தில் ஏகாதசி விரதத்தை ஒருவர் கடைபிடிக்க வேண்டும்? தேவி ஸ்ரீ ராதை கூறினாள்: கோபகுமாரிகளே, மார்கழி மாதத்தில் இருண்ட 15 தினங்களில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்து ஏகாதசி திதி தோன்றியது. முக்கியமான ஒரு அசுரனை கொல்ல அவரது வாக்கில் இருந்து. எனவே அந்த தேதி மற்ற எல்லா தேதிகளையும் விட சிறந்தது. ஒவ்வொரு மாதத்திற்கும் தனித்தனி ஏகாதசி உள்ளது. அதுதான் அனைத்து விரதங்களிலும் சிறந்தது. உங்கள் அனைவரின் நலனுக்காக அந்த தேதியின் 26 பெயர்களை நான் உங்களுக்கு கூறுகிறேன். மார்கழி கிருஷ்ண ஏகாதசி முதல் கார்த்திகை சுக்ல ஏகாதசி வரை 24 ஏகாதசி திதிகள் உள்ளன. அவற்றின் பெயர்கள் முறையே பின்வருமாறு: உத்பன்ன, மோக்ஷ, சபாலா, புத்ரதா, ஷட்டிலா, ஜெயா, விஜயா, அமலகி, பாபமோச்சனி, காமதா, விருத்தினி, மோகினி, அபரா, நிர்ஜலா, யோகினி, தேவசயனி, காமினி, பவித்ரா, அஜா, பத்மா, இந்திரா, பாபங்குஷா, ராமர் மற்றும் பிரபோதினி. 2 ஏகாதசி திதிகள் மாக்களின்வை. இருவரின் பெயரும் சர்வ சம்பிரதா. இவ்வாறு எவர் 26 ஏகாதசியின் நாமங்களை கூறுகிறாரோ அவர் ஆண்டின் 12வது ஏகாதசி திதிகளின் விரதத்தின் பலனையும் பெறுகிறார். மன்னரே, இப்போது ஏகாதசி விரத விதிகளை கேளுங்கள். ஒருவர் தசமி அன்று ஒரே நேரத்தில் உணவு உட்கொண்டு இரவில் தரையில் உறங்கி விழிப்புடன் இருக்க வேண்டும். ஒரு முறை மட்டுமே தண்ணீர் அருந்த வேண்டும். துவைத்த ஆடைகளை அணிந்து உடலிலும் மனதிலும் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். பின்னர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஏகாதசி அன்று பகவான் ஸ்ரீஹரியின் பாதங்களில் வணங்குங்கள். அதன் பிறகு அறையை விட்டு வெளியேறி கழிப்பறைக்கு செல்லுங்கள். ஒரு கிணற்றின் நீர் மிக குறைந்த வகையை சேர்ந்தது. ஒரு படி கிணற்றின் நீர் நடுத்தர வகையை சேர்ந்தது. ஒரு குளம் மற்றும் குளத்தின் நீர் சிறந்த வகையை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. ஒரு நதியின் நீர் இன்னும் சிறந்தது. இந்த வழியில் நீராடி விரதம் இருக்கும் உன்னத மனிதன் கோபத்தையும் பேராசையையும் கைவிட்டு அன்று மோசமானவர்களுக்கும் நய வஞ்சகர்களுக்கும் எதிராக போராடுவான்.
மனிதர்களிடம் பேசாதே. விரதம் இருப்பவர், பொய் பேசுபவர், பிராமணர்களை நிந்திப்பவர்கள், விபச்சாரம் செய்பவர்கள், அணுக முடியாத பெண்களுடன் உடல் உறவு கொள்பவர்கள், செல்வத்தை திருடுபவர்கள், மற்ற பெண்களை பின்தொடர்பவர்கள், தீயவர்கள் மற்றும் கண்ணியத்தை மீறுபவர்கள் போன்றவர்களிடம் பேசலாகாது. ஆலயத்தில் கேசவரை வணங்குங்கள். அங்கு காணிக்கைகளை வைத்து பக்தி மனப்பான்மையுடன் விளக்குகளை ஏற்றுங்கள். பிராமணர்களிடமிருந்து கதையினை கேளுங்கள். அவர்களுக்கு தானம் செய்பவர்கள் இரவில் விழித்தெழுந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் தொடர்புடைய மந்திரங்களை பாடி ஜெபிக்கவும். நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ விரதத்தை, ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க விரும்பினால் தசமி அன்று வெண்கல பாத்திரம், இறைச்சி, பருப்பு, திணை, பருப்பு, காய்கறிகள், தேன், அந்நிய உணவு, மறு உணவு மற்றும் உடல் உறவு ஆகியவற்றை விட்டுவிட வேண்டும். சூதாட்டம், உறக்கம், மது, பல் துலக்குதல், அவதூறு, வதந்தி, திருட்டு, வன்முறை, காமம், கோபம் மற்றும் பொய்யான பேச்சு, இந்த 11 விஷயங்களையும் ஏகாதசி அன்று கைவிட வேண்டும். துவாதசி அன்று வெண்கல பாத்திரங்கள், இறைச்சி, தேன், எண்ணெய், மதிய உணவு, பிஷ்டாதி, சதி, அரிசி மற்றும் பருப்பு போன்றவற்றை உட்கொள்ளலாகாது. உத்தம ஏகாதசி விரதத்தை இந்த முறையில் கடைபிடிக்க வேண்டும். கோபியர்கள் கூறினார்கள், பரம புத்திமதியான தேவி ஸ்ரீ ராதையே, ஏகாதசி விரதத்தின் நேரத்தை கூறுங்கள். அதன் பலன் என்ன என்பதையும் ஏகாதசியின் முக்கியத்துவத்தையும் விரிவாக விவரிக்கவும். தேவி ஸ்ரீ ராதை கூறினார், தசமி 55 மணி நேரம் தண்டம் காணப்பட்டால் அந்த ஏகாதசியை கைவிட வேண்டும். பின்னர் ஒருவர் துவாதசி திதி அன்று மட்டுமே விரதம் இருக்க வேண்டும். தசமியிலிருந்து ஒரு சிறிய இடைவெளி காணப்பட்டாலும் அந்த முழு ஏகாதசி தேதியையும் கைவிட வேண்டும். கங்கை நீர் நிரப்பப்பட்ட ஒரு பானை, அதன் மீது ஒரு துளி மதுபானம் விழுந்தாலும் அது பயன்படுத்தப்பட முடியாததாகிவிடும். துவாதசி திதிக்கு அப்பால் ஏகாதசி சிறிது நேரம் நீடித்தால் அடுத்த நாளின் ஏகாதசி மட்டுமே விரதத்திற்கு ஏற்றது. முதல் ஏகாதசி அன்று அந்த விரதத்தில் விரதம் இருக்கலாகாது. பிரஜ பூமியில் வசிப்பவர்களே, இப்போது நான் இந்த ஏகாதசி விரதத்தின் பலனை கூறுகிறேன். இதனை கேட்பதன் மூலம் வாஜபேயி யாகம் செய்த பலனை பெறுகிறேன். 88,000 பிராமணர்களுக்கு எந்த உணவு அவரை அவ்வாறு செய்ய வைப்பவர் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் அவருக்கு அளிக்கப்படும் பலன்கள் அதை அனுஷ்டிப்பதன் மூலம் மட்டுமே அடையப்படுகின்றன. கடல்கள் மற்றும் காடுகள் உள்பட முழு பூமியையும் தானம் செய்பவர் மகா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் 1000 மடங்கு அதிக புண்ணியத்தை அடைகிறார். பாவக்கடலில் மூழ்கி இருப்பவர்களுக்கு ஏகாதசி விரதம் முக்திக்கு சிறந்த வழியாகும். இரவில் விழித்திருந்து நூற்றுக்கணக்கான பாவங்களால் நிறைந்து ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பவர் யமராஜரின் கடுமையான வடிவத்தை காண இயலாது. துவாதசியில் துளசி இலைகளால் பக்தியுடன் பகவான் ஸ்ரீஹரியை வழிபடுபவர் தாமரை இலையால் தண்ணீரால் கரைபடாமல் இருப்பது போல பாவத்தால் கரைபடாமல் இருப்பார். ஆயிரக்கணக்கான அஸ்வமேத யாகங்களும் நூற்றுக்கணக்கான ராஜசூய யாகங்களும் கூட ஏகாதசி விரதத்தில் 16இல் ஒரு பங்கை கூட சமப்படுத்த இயலாது. ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பவர் தனது தாயின் குடும்பத்தின் 10 தலைமுறைகளையும், தனது தந்தையின் குடும்பத்தின் 10 தலைமுறைகளையும், தனது மனைவியின் குடும்பத்தின் 10 தலைமுறைகளையும் விடுவிக்கிறார். பிரகாசமான 15 தினங்களில் ஏகாதசி இருப்பது போல இருண்ட 15 வாரமும் உண்டு. இரண்டும் ஒரே பலனை தரும். ஒரு கறவை பசு கருப்பு நிறத்தை போல வெண்மையானது. இரண்டின் பாலும் ஒன்றுதான். கோபியர்களே, ஒரு பக்கத்தில் மேருமலை மற்றும் மந்தார மலை போன்ற 100 பிறவிகளின் பாவங்களும் ஒரு ஏகாதசி விரதமும் இருந்தால் அது அந்த மலை போன்ற பாவங்களை நெருப்பு தீப்பொறி பஞ்சு குவியலை எரிப்பது போல சாம்பலாக்குகிறது. அரசரே, சம்பிரதாயமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் துவாதசிக்கு ஒரு சிறிய தானம் செய்தாலும் அது மேருமலையை போல பெரியதாகிவிடும். ஏகாதசி நாளில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கதையினை கேட்பவர் 7 தீவுகளை கொண்ட பூமியை தானம் செய்த பலனை பெறுகிறார். சங்கோதர் தீர்த்தத்தில் நீராடி
கதாதர் தேவரை தரிசனம் செய்ததன் மகத்தான புண்ணியத்தை ஒருவர் நீராடினாலும் அந்த புண்ணியமானது ஏகாதசி விரதத்தின் 16வது காலத்துடன் கூட ஒப்பிட இயலாது. சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் போன்ற பிரபாக்ச, குருக்ஷேத்திர, கேதார், பதரிகாசிரமம், காசி மற்றும் சுகர் திருத்தலத்தில் 4 லட்சம் சங்கராந்தியின் போது மனிதர்கள் செய்யும் தானங்கள் கூட ஏகாதசி விரதத்தின் 16ல் ஒரு பங்கிற்கு சமமானவை அல்ல. கோபியர்களே, பறவங்களில் ஆதிசேஷனானவர் மிக சிறந்தவர். சேஷநாகம் என்று அழைக்கப்படுகிறார். பறவைகளில் கருடன், பகவான்களில் கடவுள்களில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, சாதிகளில் பிராமணர், மரங்களின் அரசமரம் மற்றும் இலைகளில் துளசி இலைகள் போன்றவை. ஏகாதசி விரதங்களில் சிறந்தது. 10 விரதங்களை கடைபிடிப்பவர் 1000 ஆண்டுகள் கடுமையான தவம் செய்பவர் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பவருக்கு சமமான பலனை அடைகிறார். பிரஜ பெண்களே, ஏகாதசியின் பலன்களை நான் தங்களுக்கு இவ்வாறு விவரித்தேன். இப்போது நீங்கள் இந்த விரதத்தை விரைவாக தொடங்க வேண்டும். கூறுங்கள், நீங்கள் இன்னும் எதனை கேட்க விரும்புகிறீர்கள்? இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மாதுரிய காண்டத்தில் உள்ள ஸ்ரீ நாரத பகுலாஸ்வ சம்வாதத்தின் உருவான 8ஆம் அத்தியாயமான யக்ஞ சீதைகளின் கதை மற்றும் ஏகாதசி மகிமை என்னும் தலைப்பிடப்பட்ட அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.